வெரி குட் மார்னிங் ஒன்றுடா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பைத்தான்னா என்ன, பைத்தானுடைய அண்டரில் கொடுத்துருக்கக்கூடிய அல்காரிதமில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். பேசிக்காக அல்காரிதமுக்குள்ளார ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வித் த ரெஸ்பெக்ட் டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதனுடைய அண்டரில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பேசிக்காக இந்த டைட்டிலுக்கு மீனிங் என்ன சார், ஃபங்க்ஷன் வித் த ரெஸ்பெக்ட் டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன சார்னா, கவனிங்க, அல்காரிதமுக்குள்ளார ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள் சார், டிஃபைன் த ஃபங்க்ஷன் இல்லை வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கு தெளிவாக அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் இஸ் எ யூனிட் ஆஃப் கோடு. ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு யூனிட் ஆஃப் கோடு சார். எதுக்குள்ளார யூனிட் ஆஃப் கோடு அப்படின்னா, that is often defined within the greater code structure. அப்படின்னா என்ன சார் மீனிங், ஒரு 1000 லைன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளாரையோ இல்லை ஒரு என்லார்ஜிங்கான ப்ரோக்ராமுக்குள்ளாரையோ ஒரு பார்ட்டு, ஒரு யூனிட்டுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹியூமன் பீயிங் பாடி இருக்குது. நம்மளுடைய ஹியூமன் பீயிங் பாடிக்குள்ளார ஹேண்டுன்றது நம்ம பாடியோடைய ஒரு பார்ட்டு, லெக்குன்றது ஒரு பாடியோட ஒரு பார்ட்டு, நம்மளுடைய ஹெட் இருக்குது, ஹெட்டுன்றது பாடியோடைய ஒரு பார்ட்டு. அதே மாதிரி ஒரு என்டையர் ப்ரோக்ராமுக்குள்ளார ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கான யூனிட்டு, அதர்வைஸ் வந்து பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்குள்ளார ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றது நம்ம சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா சார், ஒரு பெரிய என்லார்ஜிங்கான ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு யூனிட்டுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டீங்க. சரிங்க சார். பேசிக்காக இந்த ஃபங்க்ஷன் எப்படி சார் ரன் ஆகும் அப்படின்னா, சார் அது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை என்டையர் கம்ப்யூட்டர் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி எப்படி சார் ரன் ஆகும் அப்படின்னா, இன்புட் வந்து கொடுக்குறோம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்புட்டு கொடுக்குறோம். அந்த இன்புட்டு கொடுக்கறதுக்கு வேரியண்ட்டை யூஸ் பண்ணலாம் இல்லை எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணலாம், சம்திங் நம்ம இன்புட் வந்து கொடுத்து அதை கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு சூட்டபுளான அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மெத்தடாலஜியில் தான் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதர்வைஸ் இல்லை அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. த ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் த செட் ஆஃப் கோட், த ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் த செட் ஆஃப் கோட் that work on many kind of input like the variant, expression and produced the concrete output. நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுக்கு சூட்டபுளான அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன்னா ரெண்டு பாயிண்ட் தான். என்ன சார் 2 பாயிண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய என்லார்ஜிங்கான ப்ரோக்ராமுக்குள்ளார நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு யூனிட்டு, ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் எப்படி சார் ரன் ஆகுது அப்படின்னா, இன்புட்டு கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்புட்டை கொடுக்குறதுக்கு ஒன்று வேரியபிளை யூஸ் பண்ணுறோம், அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். சரிங்க சார். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கான ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன சார் அப்படின்னா, இதில் 2 விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் என்னென்னு தெரியணும், ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன்னா என்னென்னு தெரியணும். சார் இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்ன சார், ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன்னா என்ன சார் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி 11th நான் C++ நடத்தும் போதே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். அதாவது அல்காரிதமுக்குள்ளாரையோ இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளாரையோ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த எக்ஸ்பிரஷன். இதில் பாருங்கள், A:24 கொடுத்துருக்காங்க பெராந்திசிஸ்குள்ளார. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். சார் எனக்கு இது இல்லாமல் இந்த 24 மட்டும் கொடுத்துருக்காங்க, இந்த 24 மட்டும் இருக்குது சார். இந்த 24 அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷனா சார் அப்படின்னா, இந்த 24ன்றது எக்ஸ்பிரஷன் வந்து கிடையாது. அப்போ எது சார் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, A:24 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்பிரஷனு. சார் இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு சொல்லிட்டீங்க, அதுக்கடுத்து டெஃபினேஷன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்னா என்ன சார் அப்படின்னா, பேசிக்காக பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி சார் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். இது எப்படி ரன் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இது ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனு. இப்போ பாருங்கள் சார், இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்னா என்னன்றதை காமிச்சிருக்கோம். அது பின்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க சார். இப்போ சார் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை காமிச்சிட்டிங்க, அதே மாதிரி டெஃபினேஷன் வந்து காமிச்சிட்டிங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் போய் டெஃபினேஷன் ஆகலாமா சார் அப்படின்னா ஆகக்கூடாது.
அதே மாதிரி ஒரு டெஃபினேஷன் எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா நாட் கன்சிடரபிள், அது கன்சிடர் ஆகாது. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றது. 24 is an the expression. இதில் பாருங்கள், let the consider the example a colon equal to 24, a colon 24 equal to is an expression. இது வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பட் 24 is the not itself on the expression. அந்த 24ன்றது எக்ஸ்பிரஷனா சார் அப்படின்னா 24 மட்டும் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எப்பயுமே ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கும் வேல்யூஸும் என்ன சார் ஆயிருக்குன்னா பிண்ட் ஆயிருக்கும், அப்படின்னா பவுண்ட் ஆயிருக்கும், ரெண்டும் வந்து மிங்கிள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், டெஃபினேஷன் பிண்ட் த வேல்யூஸ் த நேம் ஆஃப் 24 பீங் பவுண்ட் த ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏன்ற வேரியபிளுக்குள்ளார இந்த 24ன்ற வேல்யூஸ் வந்து ரெண்டும் பவுண்ட் ஆயிருக்கு, அதாவது ரெண்டும் கலந்துருக்கு, மிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதுக்கு கீழே பாருங்கள், டெஃபினேஷன் ஆர் நாட் இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு டெஃபினேஷன் போய் அது என்னவா எடுத்துக்க கூடாது அப்படின்னா எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்காது. இதான் இந்த பாயிண்ட்டு. எக்ஸ்பிரஷன் வந்து என்னவா எடுத்துக்காது அப்படின்னா டெஃபினேஷன் வந்து ஆகாது. அப்போ எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இது வந்து டெஃபினேஷன் அப்படின்னா அந்த டெஃபினேஷன் கிடையாது, டெஃபினேஷனை கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்போ நமக்கு 3 பாயிண்ட் வந்து சொல்லிட்டோம். என்னென்ன பாயிண்ட்டு சொன்னோம்? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகாது. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன்னா என்னன்ற டைட்டில் மட்டும் எக்ஸாம்பிளை மட்டும் காமிச்சிருந்தோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, பார்க்கலாம். அதுக்கு கீழே பெராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. சார் பேசிக்காக பெராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன சார் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். பெராமீட்டர் அப்படின்றது ஒரு அல்காரிதமுக்குள்ளார ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாங்க, அந்த வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பெராமீட்டர் அப்படின்னு பேர். அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். பெராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட். பெராமீட்டர் ஆர் த வேரியபிள் இன் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பெராமீட்டர் அப்படின்னு பேர். ஆர்குமெண்ட் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்குமெண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா பெராமீட்ரு, அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். அதை தான் இந்த டெஃபினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. பெராமீட்டர் வித் டைப். சார் இதில் பெராமீட்டர் வித் டைப்னா என்ன சார் அப்படின்னா வித் டைப் அப்படின்னாலும் டேட்டா டைப் அப்படின்னாலும் நமக்கு ஒன்று தான். ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பான் டேட்டா டைப்னு மென்ஷன் பண்ணியிருப்பான், ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பான் டைப்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பான். அது டேட்டா டைப்னாலும் டைப்னாலும் காமன் மீனிங் தான். சரிங்க சார். பெராமீட்டர் வித்தவுட் டைப். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார ஒரு பெராமீட்டரை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அந்த பெராமீட்டரை டேட்டா டைப் இல்லாமல் டிக்ளேர் பண்ணுறோம். அது எப்படி சார் டிக்ளேர் பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பெராமீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. பெராமீட்டர் வித்தவுட் டைப். பெராமீட்ரு டேட்டா டைப் இல்லாமல் எப்படி சார் டிக்ளேர் பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சம்திங் ஒரு அல்காரிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அல்காரிதமை பாருங்கள். இந்த அல்காரிதம் என்னன்றதை நான் சொல்லிவிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்மளுடைய தேவ் C++ஐ யூஸ் பண்ணி தேவ் C++ அப்படின்ற கம்பைலரை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கேன். அது என்னன்றதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இந்த ரெக்வயர்ஸ் இந்த ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரெக்வயர்ஸுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு பேர். ரிட்டர்னுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு பேர். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் அப்படின்றது இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பெராமீட்டர் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், அதே பெராமீட்டர் பின்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஆர்குமெண்ட். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வேரியபிளுக்கு என்ன சார் பேருனா பெராமீட்டர் அப்படின்னு பேர். அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். இது எப்படி சார் ரன் ஆகும் அப்படின்னா இது அல்காரிதம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அல்காரிதமை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று நான் எழுதியிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பாருங்கள், உங்களுக்கு என்னன்றதை கிளியராக தெரியும்.
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு தெரியும். இங்கே ஃபைலுக்கான நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைலுக்கான நேம் என்ன அப்படின்னா இன்டீஜர் எஸ்விபி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஹெட்டர் ஃபைலில் கொடுத்துருக்கோம். ஹெட்டர் ஃபைலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர், இங்கே எஸ்விபின்றது என்ன சார் பேர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபங்க்ஷனுக்கான நேமு. இங்கே 2 ஆர்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன், பெராமீட்டர் வந்து கொடுத்துருக்கேன். இன்டீஜர் ஏ கமா இன்டீஜர் பி அப்படின்ற 2 பெராமீட்டர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குது. இஃப் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கு வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னா அப்போ 0 ஈக்குவல் டு 0, அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா நமக்கு என்ன சார் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த 1ன்ற வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இல்லை அப்படின்னா இன்கேஸ் இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னா எந்த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எல்ஸ் போர்ஷனுக்குள்ளார என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது பவர் இது எப்படி ரன் ஆகும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது மீனிங் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1. இதை தெளிவாக எழுதணும் அப்படின்னா பவர் ஆஃப் ஏ கமா பி மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ரிசல்ட் நமக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிட்டன் ஆகும். இவ்வளோதாங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய புக்குக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அல்காரிதம் கொடுத்துருந்தோம். அந்த அல்காரிதம் எப்படி சார் ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இப்போ பேசிக்காகவே நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைலை எக்ஸிக்யூட் ஆன உடனே நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளார எக்ஸுக்கான வேல்யூஸ் வந்து 3யும் ஒய்க்கான வேல்யூஸ் வந்து 3யும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே எஸ்விபி அப்படின்றது ஃபங்க்ஷனுக்கான நேமு, இங்கே எக்ஸு ஒய் அப்படின்றது பெராமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்விபிலேருந்து இந்த எஸ்விபிக்கு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகும். காலான அடுத்த செகண்டு எக்ஸுக்கான வேல்யூஸ் ஏவுக்கும் ஒய்க்கான வேல்யூஸ் வந்து பிக்கு அசைன் ஆகும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் என்ன 3ன்னு இருக்குது, அப்போ ஏவுக்கு வேல்யூஸ் என்ன 3 அப்படின்னு அசைன் ஆகும். ஒய்க்கு வேல்யூஸ் வந்து நமக்கு 3ன்னு இருக்குது, பிக்கு வேல்யூஸ் என்ன சார் அப்படின்னா நமக்கு 3 அப்படின்றது அசைன் ஆகும். இப்போ பாருங்கள், பி ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, பிக்கு வேல்யூஸ் வந்து 3 அப்படின்னு இருக்குது. அப்போ 3 ஈக்குவல் டு 0. இது கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எந்த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் போர்ஷன், அந்த எல்ஸ் போர்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் போர்ஷன்லாம் நம்ம முன்னாடியே சொன்னதான். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இது எங்கே சார் வரும் அப்படின்னா ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் வரும், நமக்கு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தாங்க விஷயம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அல்காரிதம் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இந்த கான்செப்டில் தான் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ இந்த அல்காரிதமை பாருங்கள். மேலே பாருங்கள், requires b greater than or equal to 0, return a to power of b, return let அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த கீவேர்டுனா என்னன்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். 11th வந்து ஒரு 2 மார்க் கொஷினாகவும் படிச்சிருப்போம். வாட் இஸ் அ கீவேர்டு? இதுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனு. இது இந்த இடத்துல லெட்டுன்றது என்னென்னா ஒன் ஆஃப் த கீவேர்டுனா என்ன சார் அப்படின்னா கீவேர்ட்ஸ் ஆஸ் அ ஸ்பெஷல் மீனிங் ஃபார் த லாங்குவேஜ் கம்பைலர் அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். ரைட். இந்த இடத்துல எல்இடின்றது ஒரு கீவேர்டு, ஆர்இசி அப்படின்றது ரெக்ரேஷன்னா என்னன்றது பின்னாடி வந்து கீழே ஒரு டெஃபினேஷனாகவே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பிஓடபிள்யூ அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கான நேமு. ஏ கமா பி அப்படின்றது என்ன சார்னா ஒன் ஆஃப் த பெராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஃப் கண்டிஷனுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரைட். இதில் 2 விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லெட் ஆர்இசி பவர் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னா ஆர்குமெண்ட் வித்தவுட் டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆர்குமெண்ட் வித்தவுட் டேட்டா டைப்னா என்னங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் வித்தவுட் டேட்டா டைப் அப்படின்னா இங்கே பாருங்கள், லெட் ஆர்இசின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ கமா பின்றது என்ன அப்படின்னா பெராமீட்டர். இந்த பெராமீட்டரில் எது வரக்கூடாதுன்னா டேட்டா டைப் இல்லாமல் மென்ஷன் பண்ணி இருக்கணும். இதைத்தான் டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஏ பெராமீட்டர் வித்தவுட் டைப், டேட்டா டைப் இல்லாமல் ஒரு வேரியபிளை எப்படி சார் டிக்ளேர் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். சரி சார். அதுக்கடுத்து சார் இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டையோ ஒரு பெராமீட்டரையோ டேட்டா டைப் இல்லாமல் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆனால் அது என்ன டேட்டா டைப்பாக எடுத்துக்கும் அப்படின்னா இதில் பாருங்கள், இஃப் பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு வேல்யூஸ் என்ன சார்னா 0ன்ற வேல்யூஸ். 0 அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இதை எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா 1ன்ற வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது.
அப்போ ஒன்றுன்ற வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா டேட்டா டைப் வந்து இன்டிஜராக இருக்கிறதுனால ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸு நமக்கு இன்டிஜராக இருக்கிறதுனால என்டையர் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா இட் கன்சிடர் அபவுட் த இன்டிஜர். இது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இஃப் கண்டிஷனுக்குள்ளார பிக்கு வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு வேல்யூஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா 1ன்ற வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இது ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப்ன்றதுனால இந்த என்டையர் ஃபுல்லாகவே என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், இட் கன்சிடர் அபவுட் த இன்டீஜர் டேட்டா டைப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். சரிங்க சார். இப்போ வித்தவுட் டேட்டா டைப்பில் எப்படி வந்து பெராமீட்டரை டிக்ளேர் பண்ணுறோம், அது எப்படி சார் எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பெராமீட்டர் வித் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் டைப் அப்படின்னா இங்கே ஆர்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா டேட்டா டைப் இல்லாமல் டிக்ளேர் பண்ணாங்க, ஒரு அல்காரிதமை யூஸ் பண்ணியிருந்தாங்க, இதில் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான் விஷயம். பெராமீட்டர் வித் டைப். இப்போ டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட்டு ஆர்இசி பவர் ஆஃப், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், லெட்டு ஆர்இசி பவர் ஆஃப், இங்கே பாருங்கள் A: இன்டீஜர், அதாவது ஒரு பெராமீட்டரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பெராமீட்டரோடைய இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல பெராமீட்டரை ஃபாலோ பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா டைப் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் டேட்டா டைப் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா வித்தவுட் டைப்பு, இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி கொடுத்ததுனால இது வித் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியணும், என்ன அப்படின்னா ஒரு பெராமீட்டரையோ ஒரு ஆர்குமெண்ட்டையோ நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா பெராமீட்டரையும் ஆர்குமெண்ட்டையும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த பெராந்திசஸ் சிம்பிள் வந்து தேவை. இங்கே பாருங்கள், ஏவுக்கும் பிக்கும் டேட்டா டைப் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. இன்டிஜர்னு கொடுக்கும்போது என்ன சிம்பிளில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட் யூஸிங் ஃபார் த பெராந்திசஸ் சிம்பிள். பெராந்திசஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி டேட்டா டைப்பையும் அதுக்கான ஆர்குமெண்ட்டுக்கான அல்லது பெராமீட்டருக்கான நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 விஷயம் பார்த்துருக்கோம். பெராமீட்டர் வித் டைப்னா என்னென்னு பார்த்துட்டோம், பெராமீட்டர் வித்தவுட் டைப்னா என்னென்னு பார்த்துட்டோம். சரி சார். அதுக்கடுத்து இப்போ லெட் ஆர்இசி பவர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா இல்லையா, லெட்டுன்றது கீவேர்டுன்னு சொன்னீங்க. இதுக்கான சின்டெக்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருக்கான் பாருங்கள். சின்டெக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் ஆர்இசி ஃபைனல் A2 ..AN : K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது காமன். லெட் அப்படின்றது கீவேர்டு, ஆர்இசி அப்படின்றது ரெக்ரெஷன். இப்போ ரெக்ரெஷன்னா என்ன அப்படின்னா இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் எ ரெக்ரெஷன்? A function definition which call itself called the regression. A function definition which call itself called the regression function. அதாவது நாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். A function call itself regression function. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா தன்னைத்தானே அதுவாக கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இப்போ வித் டைப்பு வித்தவுட் டைப் அப்படின்ற 2 டாப்பிக்கை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து என்ன டாபிக் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதே கான்செப்டை யூஸ் பண்ணி அதாவது ஆட் நம்பராக ஈவன் நம்பராக வந்து ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனுக்கான டேட்டா டைப்பு சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிகினிங்கே சொல்லியிருந்தோம் சார் ஃபங்க்ஷன் எப்படி சார் ரன் ஆகுது அப்படின்னா இன்புட்டு கொடுக்குறோம். இன்புட்டு கொடுக்குறதுக்கு நம்ம வேரியபிளையோ இல்லை வேரியண்ட்டையோ யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு சூட்டபுளான அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குன்றது காமன் ப்ரொசீஜர். இங்கே பாருங்கள், எக்ஸு ஒரு ஏரோ மார்க்கு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுன்றது இன்புட்டு, ஒய்ன்றது என்ன சார் அப்படின்னா அவுட்புட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், x1 x2 y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x1 x2ன்றது இன்புட்டு, ஒய்ன்றது அவுட்புட்டு. தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், x1 xn yன்னு கொடுத்துருக்காங்க. இந்த x1லேருந்து xn வரைக்கும் இன்புட்டு, ஒய்ன்றது வந்து அவுட்புட்டு. இதை தான் கீழே அந்த ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பாருங்கள், a function ஆர் த ஸ்டாட்டிக் டெஃபினேஷன் there is a no dynamic function சார். எதுவுமே டைனமிக்காக இருக்காது, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு சொல்லி அந்த டாபிக் அதோட முடிச்சிருப்பாங்க. தட்ஸ் ஆல். இன்றைக்கி கிளாஸ் வந்து அவ்வளோதாம்மா. இன்றைக்கி என்னென்ன விஷயத்தை வந்து பார்த்துருந்தோம் அப்படின்றது லாஸ்ட்டாக அப்படியே ஓவராலாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ஃபங்க்ஷன் அப்படின்றத என்ன பார்த்துருந்தோம், ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு யூனிட்டு, ஒரு கோட் அப்படின்னு பார்த்துருந்தோம். பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது யூனிட் ஆஃப் கோடு. ஒரு என்டையர் ப்ரோக்ராமுக்குள்ளார நம்மளுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பார்ட்டு, ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை இன்புட்டு கொடுக்குறோம், இன்புட்டு கொடுக்க எக்ஸ்ப்ரெஷனோ வேரியண்ட்டோ யூஸ் பண்ணுறோம், அது நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுது.
இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு எக்ஸ்பிரஷன்னா என்ன, டெஃபினேஷனாக என்னன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்பிரஷன் வந்து டெஃபினேஷனாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது, அதே மாதிரி டெஃபினேஷன் வந்து எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் வந்து பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பெராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட். இது 5 மார்க் கொஷின். நீங்கள் இந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே புக்கு வச்சுருந்தா புக்கில் மார்க் பண்ணி படிச்சுக்கோ. புக்கு இல்லை அப்படின்னா நான் இதை நீங்கள் கேட்டதுக்கப்புறமா லைனாக நோட்டை போட்டு எழுதிடுவா. நீ என்றைக்கு கிளாஸ் வந்து உள்ளார வரையோ வரும்போது நான் எதெல்லாம் எழுதியிருக்க சொல்கிறேனோ அது எல்லாமே எழுதியிருக்கணும். ஃபஸ்ட்டு புக் பேக் 2 மார்க் கொஷின் நேற்றே வந்து பார்த்துருந்தோம். சப்ரோட்டீன் வந்து 2 மார்க் கொஷின், அதை படிச்சிருக்கணும், நோட்டில் வந்து எழுதி பார்த்துருக்கணும். அதே மாதிரி இது புக் பேக் 5 மார்க் கொஷின். எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா பெராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இந்த கண்டென்ட் வரைக்கும் நமக்கு புக் பேக் ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷினு. இதை நோட்டில் எழுதி தெளிவாக படிச்சுக்கோ. மற்ற உனக்கு என்ன கண்டென்ட் வேணுன்றதை நான் இங்கே வந்து அது எப்படி இந்த கொஷினை ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றத நீ என்றைக்கு ஸ்கூல் வரையோ ஸ்கூல் வரும்போது வந்து நான் உனக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ வித்து பெராமீட்டர் வித்தவுட் பெராமீட்டர் இதில் 2 டாப்பிக்கு கொடுத்துருக்காங்க சார். இதில் வித்து பெராமீட்டர்னா என்ன, வித்தவுட் பெராமீட்டர்னா என்ன சார்னா முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம். பெராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, இதுக்கு மீனிங் தெரியணும். பெராமீட்டர் அப்படின்றது வேரியபிள் சார், அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்குமெண்ட். இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார. வித் டைப்பு வித்தவுட் டைப் அப்படின்னா டேட்டா டைப் இல்லாமல் ஒரு பெராமீட்டரை டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வித் டைப்பு. டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி வந்து பெராமீட்டரை டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம வித் டேட்டா டைப்புக்குள்ளார ஆர்குமெண்ட்டோ பெராமீட்டரோ டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா பெராந்திசிஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கடுத்து எப்படி சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சின்டாக்ஸ் வந்து முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் தம்பி ஒரு விஷயம். இது 5 மார்க் கொஷின். நல்லா தெளிவாக பார்த்துக்க. எகைன் மறுபடியும் நீ எப்போ ஸ்கூலுக்கு வரையோ நான் எந்தெந்த கொஷினாக எழுதி பார்க்க சொல்கிறனோ அது எல்லா கொஷினும் எழுதி பார்க்கணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதாம்மா. தேங்க்யூ.